வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தாய் மாமன் சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியுமா? வாங்க முழுசா பார்க்கலாம். எப்பவும் இல்லாத அளவுக்கு நம்ம மீனாட்சி அம்மா குடும்பத்துல ஒரு பெரிய புயல் அடிச்சிருக்கு. வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்குறாங்க. நம்ம குடும்பத்து மானத்தை காப்பாத்தணும், நம்ம பொண்ணு பூங்கொடியோட கல்யாணத்தை உடனே நடத்தி அந்த எதிரி குடும்பத்துக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக 70 பவுன் நகையை எடுத்து வச்சு இந்த கல்யாணத்தை ஊரே வியக்குற அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க கோவம் அவமானம் எல்லாம் கொதிச்சு எழுத்து. இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோ அரகர் வீட்டுக்கு வேகமா கோவமா வராரு. வந்த உடனே அப்பா கிட்ட என்ன பிரச்சனை, யாரு உங்கள அவமானப்படுத்தினதுன்னு கேக்குறாரு. அப்பா நடந்த விஷயத்த சொல்லி அந்த மஞ்சள் தாலி பிரச்சனையால நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமான்னு சொல்லி அதுக்காக நம்ம பூங்கொடிக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அழகருக்கு தலையே சுத்திடுச்சு. ஒரு பழிவாங்குற எண்ணத்துக்காக எப்படி அப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கைய ஒரு வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அழிக்கலாம்னு சத்தம் போடுறாரு. ஆனா அப்பா எதையும் கேக்குற நிலைமையில இல்ல. அழகர உடனே சென்னைக்கு கிளம்பி போக சொல்லி சத்தம் போடுறாரு. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் ரொம்ப ஜோரா நடக்குது. மாமன்மார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பேண்ட் வாத்தியம் எல்லாம் வச்சு ஊரே மிரள்ற அளவுக்கு சத்தம் போட்டு எதிரி குடும்பத்துக்கு நம்ம கெத்து என்னன்னு காட்டணும்னு பெருமையா பேசிக்கிறாங்க. கல்யாண மண்டபமே ஒரு பெரிய யுத்த களம் மாதிரி மாறிடுச்சு. உள்ள அறையில நம்ம பூங்கொடிக்கு கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்ணி மருதாணி வச்சு விடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது பூங்கொடியோட முகம் மட்டும் ரொம்ப வாடிப்போய் இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு பூங்கொடி கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கான்னு கேக்குறா. அப்போ பூங்கொடி அழுதுகிட்டே என் அப்பாவோட மானத்துக்காக என் இஷ்டத்தை பத்தி நான் கவலைப்படல, அப்பா சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ண துணிஞ்சிடுறா. இந்த இடத்துல பூங்கொடியோட அழுகை நம்ம எல்லாரோட மனசையும் ரொம்ப பாரமாக்கிடுச்சு. இரவு நேரத்துல ஒரு அருவி பக்கத்துல நம்ம நந்தினியும் அழகரும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நந்தினி அரகர் கிட்ட உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ சென்னைக்கு போயிடு, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அரகர் கோபத்தோட அப்படி எல்லாம் என்னால் பூங்கொடி வாழ்க்கைய அழிய விட முடியாது, என் அப்பாவோட கௌரவத்துக்காக ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையோட விளையாட நான் விட மாட்டேன்னு ரொம்ப ஆவேசமா பேசுறாரு. வீட்ல அப்பாவும் அம்மாவும் கவலையோட இருக்காங்க. அரகர் வீட்ல இருந்தா கல்யாணம் நடக்காது, அவனை உடனே அனுப்பி வைக்கணும்னு அம்மா சொல்றாங்க. அப்பாவும் அரகர் கிட்ட 10,000 ரூபா பணத்தை கொடுத்து சென்னை முகவரியை கொடுத்து உடனே கிளம்புன்னு அனுப்பி வைக்கிறாரு. அழகரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியா வெளியே போறாரு. ஆனா அவர் கண்கள்ல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது நல்லா தெரியுது. இப்போ தான் எபிசோடோட மிக பெரிய திருப்பம் நடக்குது. ஒரு கொடிய வில்லன் தன்னோட அறையில உட்கார்ந்து நம்ம நந்தினியோட போட்டோவ ஆசையோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட கழி ஜில் கிட்டையிருந்து போன் வருது. அவகிட்ட 10 நாள் ஆகும்னு போய் சொல்லி போனை வச்சிட்டு மறுபடியும் நந்தினி போட்டோவ பார்த்து நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டியா ஆக்க போறேன்னு ஒரு பயங்கரமான சத்தம் போடுறான். இந்த வில்லன் யாரு, இவன் எதுக்காக நந்தினிய டார்கெட் பண்றான்னு நினைக்கும் போது நமக்கே உடம்பு புல்லரிக்குது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நம்ம அரகர் ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்க கல்யாண பொண்ணு பூங்கொடிய அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிடறாரு. காலையில எழுந்து பார்த்தா எல்லாரும் பொண்ண காணோம்னு கத்துறாங்க. எபிசோட் இங்க தான் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் ஓட முடியுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? முதலாவது அரகர் பூங்கொடிய காப்பாத்துவாரா இல்லனா அப்பா கிட்ட மாட்டிக்குவாரா? இரண்டாவது அந்த கொடிய வில்லன் நந்தினிய கடத்திடுவானா இல்லனா அரகர் வந்து அவனை தடுப்பாரா? மூன்றாவது இந்த கல்யாணம் நின்றதால அந்த குடும்பத்து மானம் என்ன ஆகும்? இந்த சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான பதில நாளைக்கு தொடர்ல பார்த்து தெரிஞ்சிக்கலாம்.